நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். என்ன விஷயம்? ஒரு சின்ன பிரச்சனை சார். நீ வந்து நிற்கும் போதே பிரச்சனைன்னு தெரியுது. என்ன பிரச்சனைன்னு சொல்லு. நம்ம பிராட்பேண்ட் சர்வீஸ் பழைய ஆளுக்கு பணம் கட்டல, புது ஆளு மாத்தியாச்சு, பழைய ஆளுக்கு பே பண்ணணும். அதான் சார், அதில் ஒரு சின்ன பிரச்சனை. என்ன பிரச்சனை? பழைய பெண்டிங் கேட்ட ஆளுங்க வந்திருக்காங்க சார். அந்த ஆளுங்க கிட்ட கார்த்தியே பேசி அமைச்சிருக்கான் சார். சரி, அதுக்கு என்ன? இல்ல சார், அது என்னோட வேலை. அதை கார்த்தியே பண்ணியிருக்கான் சார். சரி, அதுக்கு என்ன? இப்போ உன் வேலையை அவன் பண்ணியிருக்கான். பாராட்டணும்னா நீயே கூப்பிட்டு பாராட்ட வேண்டியதானே? எதுக்கு என்கிட்ட கொண்டு வர? சார் அது இல்ல சார், வேற சார். என்ன சார், என்னுடைய வேலையை அவன் எப்படி சார் பண்ணலாம்? புரியல. இல்ல சார், என்னுடைய வேலையை அவன் பண்ணானா அப்புறம் நான் என்ன சார் பண்றது? உன் வேலையை அவன் பண்ணதுக்காக அவனுக்கு தேங்க்ஸ் சொல்லு. அதை விட ஒரு பெரிய வேலையை கண்டுபிடிச்சு பண்ணு. அதை விட்டுட்டு இதை ஒரு கம்ப்ளைண்ட் எடுத்துட்டு வந்திருக்க. இல்ல சார், அது வந்து என்னையா சொல்ல வர? புரியல. இல்ல சார், ஹெச்ஆர் மேனேஜர் நான் எதுக்கு சார் இருக்கேன்? இந்த பிரச்சனைலாம் சார்ட் அவுட் பண்றதுக்கு தானே சார். பழைய ஆளுங்க கிட்ட இப்போதைக்கு பணம் தர முடியாது, வேணும்னா நீங்க லீகலா மூவ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்கான் சார். ஏன்பா அப்படியா? அதை தவிர வேறு வழி தெரியல சார். மினிமம் இன்ட்ரெஸ்ட்டோட இன்ஸ்டால்மெண்ட்டில் பே பண்ணுறோன்னு சொல்லியாச்சு. ஆனால் அதை அவங்க கேட்க மாட்டேங்கிறாங்க. போஸ்ட் டேட்டு செக்கெல்லாம் அக்செப்ட் பண்ண மாட்டேங்கிறாங்க. லீகலாக போனால் தான் நமக்கு கொஞ்சம் டைம் கிடைக்கும் சார். திறமையான வக்கீல் இருந்தால் ஒரு 6 மாதமோ இல்லை 1 வருஷமோ கேஸை இழுத்தடிக்கலாம் சார். பணம் வந்ததும் பே பண்ணிக்கலாம் சார். பாருங்க சார், பாருங்க, பெரிய இவ மாதிரி இவனே எல்லாம் முடிவு எடுக்கிறான் பாருங்க சார். டேவிட், நீ அந்த இடத்துல இருந்திருந்தா என்ன முடிவு எடுத்திருப்ப? சார் இல்லையா, நீ கார்த்தியோட இடத்துல இருந்திருந்தா என்ன முடிவு எடுத்திருப்ப? அது வந்து கொஞ்சம் டைம் வாங்கியிருப்பேன் சார். அவனை தூக்கி போட்டு வேற ப்ரொவைடருக்கு ஆர்டர் கொடுத்துட்ட. அப்புறம் எப்படி அவனுக்கு டைம் தருவான்? கொஞ்சம் கொஞ்சமா பணத்தை தரேன்னு சொல்ல வேண்டியதானே சார். அதைத்தான் ஒத்துக்க மாட்டேங்கிறானே. அப்ப போடா கேஸ் போடுன்னு சொல்ல வேண்டியதான் சார். அதைத்தானே இவனு சொல்லியிருக்கான். சார் என்னையா முழிக்கிற? நீயே சொல்ற இந்த முடிவு தான் எடுத்திருப்பேன்னு. அந்த முடிவு அவன் எடுத்தா என்ன பிரச்சனை உனக்கு? அது இல்ல சார். ஒரு வேலை முடிஞ்சுதா இல்லையா அதை பாரு முதல்ல. அதை விட்டு ஏன் தேவையில்லாம நோன்ற? ஆர்கனைசேஷனோட ஸ்ட்ரக்சர் படி தான் ஒவ்வொரு விஷயமும் நடக்கணும் அவசியம் கிடையாது. டீம் லீடர் அப்ரூவ் பண்ணி, ப்ராஜெக்ட் மேனேஜர் அப்ரூவ் பண்ணி, அப்புறம் நீ அப்ரூவ் பண்ணி, அதை நான் அப்ரூவ் பண்ணி ஒரு விஷயம் நடக்கிறதுக்குள்ள 1 வருஷம் ஓடிடும். முறையா 10 நாள் எடுத்துக்கிற சில விஷயங்கள் சில சமயத்துல இன்ஃபார்மலா ஒரு 5 நிமிஷம் ஃபோன் கால்ல முடிஞ்சிடும். ஒரு வேலையை ஈஸி பண்றதுக்கும் ஃபாஸ்ட் பண்றதுக்கும் தான் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எல்லாம். அதே ஒரு வேலையை ஸ்லோ பண்ணா அதை தூக்கி குப்பையில போட வேண்டியதுதான். சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி அதை நம்ம மாத்திக்கிட்டே இருக்கணும். பேப்பர்ல இருக்கிற விஷயத்தை படிச்சுட்டு தொங்கிட்டே இருக்கக்கூடாது. எஸ் சார். ஒரு ஆர்கனைசேஷன் ஸ்ட்ரக்சருங்கிறது வேற, ஒரு டீமோட ரூல்ஸுங்கிறது வேற. ஒரு டீமா வேலை செய்யறப்ப அந்த டீமுக்கு ஒரு நல்லது நடக்குதுன்னா யார் வேணாலும் எந்த ரோல் வேணாலும் எடுக்கலாம். அதுல கரெக்டான முடிவு எடுத்திருந்தா பாராட்டு, தப்பான முடிவு எடுத்திருந்தா கத்துக்கொடு. அதை விட்டு ஏன்னு கேட்குற? என் வேலையை ஏன் செஞ்சாலும் கேட்க முடியாது. கரெக்டாக செஞ்சான்னா அப்ரிஷியேட் பண்ணு. ஜாகிர் கான் பவுலர் தான். நான் பவுலிங் போட்டேன், 5 விக்கெட் எடுத்தேன். அதனால பேட்டிங்கில் ரன்னே எடுக்கலனாலும் ஒன்றும் இல்லைன்னு அவனால் நினைக்க முடியுமா? இந்தியா ஃபீல்ட் பண்ணுறப்ப அவன் நல்லா பவுலிங் பண்ணணும். அதே மாதிரி பேட்டிங்னு வர்றப்ப வாய்ப்புகள் கிடைச்சா அதையும் சரியாக பயன்படுத்தணும். அதான் ஒரு டீம். உனக்கே உன் வேலையை அவன் செஞ்சது கோவம் வருது தெரியுமா? ஏன்னா அது உன்னோட இன்செக்யூரிட்டி. உனக்கே இன்செக்யூரிட்டி வருது, அதுக்கு 2 காரணம் இருக்கு. ஒன்று, அவன் உன் வேலையை செஞ்சுட்டாங்கிறது, உனக்கு செய்யறதுக்கு வேற வேலை இல்லைன்றது. இன்னொன்று, உனக்கு இது தவிர வேற எந்த வேலையும் செய்ய தெரியாதுன்றது. உன் வேலையை எடுத்துட்டு போயிடுவான்னு பயப்படுறது. முதல்ல அதை நிறுத்து. அதே மாதிரி வேற வேலை எதுவும் தெரியலன்னா அதை கத்துக்க முயற்சி பண்ணு. உன்னோட பயம் குறையும். நீ எத்தனை வருஷமா ஹெச்ஆர் மேனேஜரா இருக்க? 10 வருஷமா சார். அந்த இடத்துக்கு சம்பந்தமே இல்லாம யாரை தூக்கி போட்டாலும் அந்த வேலையை ஆஃப் டேல கத்துக்கலாம். அதே தான் உனக்கும். உன்னை தூக்கி ஐசிலையோ சேல்ஸ்லயோ இல்லை அட்மின்லயோ போட்டாலும் உனக்கும் ஆஃப் டே போதும். முதல்ல வேலையை கத்துக்க. அதுக்கப்புறம் ஒவ்வொரு தப்பா பண்ணி கத்துக்கிட்டு எக்ஸ்பர்ட் ஆக வேண்டியதான். எஸ் சார். உனக்கு என்ன பிரச்சனை? நம்ம ஹெச்ஆர் படிச்சிருக்கோம், ஹெச்ஆர் மேனேஜரா இருக்கோம். சம்பந்தமே இல்லாம நம்ம அட்மின்லயோ இல்லை வேற ஏதோ ஒரு டிபார்ட்மெண்ட்லயோ ஒர்க் பண்ணா நாளைக்கு வேற கம்பெனிக்கு மாறுறப்ப நம்ம எந்த ஃபீல்டை சூஸ் பண்றது குழப்பமா இருக்கும். அதானே? ஆமா சார்,
கரெக்டாக சொன்னீங்க சார். யோ அப்படியெல்லாம் யோசிக்காதயா. ஒரு ஆர்கனைசேஷனை பில்ட் பண்றப்ப எல்லாரும் எல்லா வேலையும் செய்ய தயாரா இருக்கணும், செய்ய தெரிஞ்சிருக்கணும். அப்பதான் ஆர்கனைசேஷன் வளரும். இது ஏன் வேலை இல்லை, இது ஓன் வேலை இல்லை, இந்த வேலையை நான் மட்டும்தான் செய்வேன், என்னை தவிர வேற யாரும் செய்யக்கூடாது, அப்படியெல்லாம் வெட்டினா ஏன் பேசிட்டு இருந்தா வளரவே முடியாது. புரியுதா? ஓ உன் வேலையை உனக்காக பண்ண கார்த்திக்கு ஒரு காஃபி வாங்கி கொடு. சாயங்காலம் கேட்பேன். அவனுக்கு காஃபி வாங்கி கொடுக்கலன்னு தெரிஞ்சதுன்னா கொன்னுடுவேன். ஓ உன் வேலையை அவன் செஞ்சுட்டான்னா அடுத்து வேற என்ன செய்யலாம்னு யோசி. அப்படி இல்லைன்னா எனக்கு வேலை இல்லைன்னு ஜாலியாக ரெஸ்ட் எடு. அதை விட்டு இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் பண்ணாத. ஓ